அந்த தேக்கை விட வசீகர தன்மை உடைய ஒரு மரம் அப்படின்னா அது இந்த தோதகத்தி தான். தேக்கு மரங்கள் 1 டன் இருக்குன்னா அது வந்து 10,000 to 40,000 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா, இந்த தோதகத்தி மரத்தினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் இதனுடைய விலை வந்து போயிட்டு இருக்கு. தோதகத்தி இன்னைக்கு நம்முடைய வீடுகளுக்கு கதவு, ஜன்னல், கட்டில், மேசை, நாற்காலி இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தரமான மரம் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்ற பதில் என்னதான் இருக்கும் அப்படின்னா தேக்கு. விலை உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய தேர்வு வந்து தேக்காத்தான் இருக்கும் இல்லையா? அந்த தேக்கை விட விலை அதிகமான, அந்த தேக்கை விட வசீகர தன்மை உடைய ஒரு மரம் அப்படின்னா அது இந்த தோதகத்தி தான். அதாவது ரோஸ்வுட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பழைய ஜமீன்தார் வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள், அலமாரி, கட்டில், வேலைப்பாடுகள் உள்ள கட்டில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோதகத்தி மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வசீகர தன்மை உடையது அந்த மரம். எங்கேயுமே ஒரு சின்ன கீறலை கூட நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு பளபளப்பான ஒரு தன்மை அந்த மரத்துல வந்து இருக்கும். இந்த மரத்துல 2 வகைகள் இருக்குங்க. ஒன்று இந்தியன் ரோஸ்வுட், இன்னொன்று நார்த் இந்தியன் ரோஸ்வுட். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியது வந்து இந்தியன் ரோஸ்வுட். நார்த் இந்தியன் ரோஸ்வுட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியது தான் நார்த் இந்தியன் ரோஸ்வுட். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோதகத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை இதில் தான் நம்ம வந்து இந்த மரத்தை வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா மழை பொழிவு, அதாவது 750லேருந்து 100 மில்லிலிட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இது வந்து அதிகமாக வளரக்கூடியது. இந்த மரத்தை அறுக்கிறது அவ்வளவு எளிதான ஒரு வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும் இந்த மரத்தை அறுக்கிறதுக்கு. ஆனா அதுல ஒரு நல்லது இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மரத்தை அறுக்கும் போது வரக்கூடிய அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சுகந்தமாக அந்த சூழல் முழுக்க பரவும். அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையது இந்த தோதகத்தின்னு சொல்லக்கூடிய மரம். தேக்கை விட இதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரங்கள் 1 டன் இருக்குன்னா அது வந்து 10,000 to 40,000 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா, இந்த தோதகத்தி மரத்தினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் இதனுடைய விலை வந்து போயிட்டு இருக்கு. இந்த தோதகத்தி மரங்களுடைய எண்ணிக்கை இப்போ குறைந்து கொண்டே வருவதனாலையும் இதனுடைய தனி சிறப்பினுடைய காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதனுடைய விலை வந்து உலக சந்தையில மிக அதிகமாக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மரமா இன்னைக்கு அது வந்து இருக்கு. நம்ம ஊர்ல பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும். நம்ம என்ன அதுக்கு விளக்கம் நினைப்போம்னா, அம்மாவை விட அடுத்த தலைமுறை வந்து இன்னும் அதிகமா சிறந்து வருவாங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்ற மாதிரி தன்னை விட அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும் என்ன அர்த்தம்னா, தாய் என்று எதை குறிக்கிறார்கள் என்றால் தாய் வாழையை குறிக்கிறார்கள். ஏன்னா அது பக்கத்துல கன்றை உருவாக்கும் இல்லையா, அதனால வாழையை வந்து தாய் வாழைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னா தென்னம்பிள்ளையை குறிக்கிறாங்க. தென்னையினுடைய கன்றுக்கு பேர் பிள்ளைன்னு பேர். என்ன அர்த்தம்னா, வாழை மரத்தை வச்சிங்கன்னா 8 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரம் வந்து 8 மீட்டர் 8 அடி அந்த மாதிரி அளவு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் அதில் இருக்கணும், ஒரு வாழைக்கும் ஒரு வாழைக்கு இடையில உள்ள தூரம். அதே மாதிரி தான் வந்து தென்னை மரத்தை வச்சிங்கனாலும் 16 அப்படிங்கிற அளவில் அது வந்து இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 8 அடி பாஞ்சா 16 அடிங்கிறது அடி கணக்கை சொல்கிறது. ஒரு வாழைக்கு 8 அடி தூரம் இருக்கணும், ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கு 16 அடி தூரம் இருக்கணும். அதுதான் வந்து தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 6 அடி இடைவெளி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த காலத்துல போர் வீரர்கள் மன்னர்கள் எல்லாம் ஈட்டி வந்து செய்யறதுக்கு எந்த மரத்தை பயன்படுத்தினாங்கன்னா அந்த கூர்மையான அந்த இரும்பை வந்து இந்த தோதகத்தி மரத்துல தான் வந்து அதை வந்து பொருத்துனாங்க. அப்படி வலிமையான ஈட்டி செய்வதற்கு இந்த மரம் வந்து பயன்பட்டது. இன்னைக்கும் கூட கிட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி செய்வதற்கான ஒரு மரம் எதுலேருந்து தயார் செய்கிறாங்கன்னா இந்த தோதகத்தி மரத்துல இருந்து தான் செய்கிறாங்க. அப்படி இசையாகவும் போருக்காகவும் வாழ்வியலுக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இந்த தோதகத்தி மரம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.